Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titans episode 14 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம பையன் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த வாலை கம்ப்ளீட்டா மூடிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அவன் அலேக்கா புடிச்சு ஜெயில லாக் பண்ணி வச்சிட்டாங்க. எல்லா ஒரு சேஃப்டிக்காக தான். சோ பையன் இன்னும் சைடுல தான் இருக்கான்னு வைங்களேன். இப்ப என்னன்னா, ஒரு டைட்டன் ஹியூமன் சைடு இருக்குங்கிற விஷயம் மக்கள் எல்லாத்துக்கும் தெரிய வருது. அதான் வால் சினாக்குள்ள இருக்காங்கல்ல அவங்க எல்லாத்துக்கும். ஆனா இப்ப பஞ்சாயத்து என்னன்னா, எப்படியும் இவங்க மிஷனை ரீடேக் எடுத்து அவங்களோட லேண்டை திருப்பி கொண்டு வர்றது கஷ்டம். சோ கண்டிப்பா அதுவும் ஃபெயில் ஆகும். அது மட்டும் இல்லாம வால்ரோஸ்ல இருந்து டன் கணக்குல இப்ப அகதிகள் இங்க வந்திருக்காங்க. அவங்க இப்படி இங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், தங்கறதுக்கு இடம் கொடுக்கணும். ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு கரெக்டா இருக்குது. இப்ப அதே அளவுக்கு டன் கணக்குல மக்கள் உள்ள வந்தாங்கன்னா சாப்பாட்டுக்கு பஞ்சம் வரும்ல. சோ அத நினைச்சு எல்லாம் பயந்த உடனே இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் அவங்க சுத்தமா நம்பவே இல்லை. பட் இருந்தாலுமே சில பேர்த்துக்கு நம்பிக்கை இருக்குது. டைட்டன் இவங்க சைடு இருக்கிறதுனால இவங்க வால் ரோஸ் மட்டும் இல்ல, வால் மரியாவையும் திருப்பி இவங்க கைக்குள்ள கொண்டு வந்துடலான்னு. அதனாலேயே அவங்க இறன அவங்களை காப்பாத்த வந்த ஒரு சேவியரா கன்சிடர் பண்ணி கத்திட்டு கிடப்பாங்க. அதே நேரம் இந்த இன்கமிங் ட்ரையல் நடக்கும்ல, அந்த இடத்துல காட்டுறாங்க மிலிட்டரி போலீஸோட கமாண்டர் இருக்காரே நைல் டக். அவர் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காருன்னா, அந்த இறனு விசாரணைக்கு போறதுக்கு முன்னாடியே அவனை போட்டு தள்ளிடணும். அப்பதான் எந்த பஞ்சாயத்தும் வராம இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த மிலிட்டரி கமாண்டர் அங்க வருவாரு. இவர் பேரு தலிஸ் சஜரி. வந்த உடனே சூடா இருக்கு பண்ணுவார் பில்டப். அப்படியே கட் பண்ணி டாப் ஆஃப் த வால் இருக்குதே, அங்கதான் கமாண்டர் பிக்ஸஸ் இருக்காரு. அவர்கிட்ட அந்த எர்வின் ஸ்மித்ங்கிறவன் சிச்சுவேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவான். அவனுக்கு என்ன டவுட்னா, ஸ்கவுட் ரெஜிமெண்ட்டை சேர்ந்த ஆளுங்கெல்லாம் கேரிசன் கூட பேச்சுவார்த்தை நடத்துறது சரியா வருமா வராதான்னு ஒரு டவுட். பட் அவர் என்ன சொல்லுவாருன்னா, எரனை வந்து மிலிட்டரி போலீஸுக்கும் தேவைப்படுது, அது உனக்கு தெரியுமான்னு கேட்பாரா. உடனே எர்வின் என்ன சொல்லுவான், இந்த மாதிரி எரனோட ட்ரையல் நடக்க போதில்ல, அத பத்தி இவனுக்கு ஒரு மெசேஜ் ஒண்ணு கிடைச்சதாமா, அத வச்சுதான் அவனோட தலைவிதியே முடிவாக போகுது அப்படி இப்படிமா. பட் பிக்ஸஸ் என்ன சொல்லுவாருன்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜக்கரி இருக்காரே, அவரு தான் ஃபைனல் டெசிஷனே எடுக்க போறாரு. அவரு ஹியூமனிட்டிக்கு இது நல்லதா கெட்டதான்னு மட்டும்தான் பாப்பாரே தவிர வேற எதையும் நோட் பண்ண மாட்டாரு. ஒருவேளை எரன் வந்து இந்த ஹியூமனிட்டிக்கே ஒரு த்ரெட்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா செகண்ட் தாட்டே இல்லாம எரனை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லிடுவாரு. அந்த அளவுக்கு நல்லவரு வல்லவரு நாளும் தெரிஞ்சவரு. பட் பிக்ஸஸை பொறுத்த வரைக்கும் எரன் வந்து சாக கூடாது. இதுல பஞ்சாயத்து என்னன்னா, கேரிசன்ல இருக்க நிறைய பேரு அவனை பார்த்து பயப்படுறாங்க. இப்போதைக்கு இவரால பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம் மிலிட்டரி போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இவரோட பங்குக்கு முடியாதுன்னு சொல்றது மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளால வின் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா வின் பண்ண முடியாதும்பா. பட் அதுக்காக சும்மா விட முடியுமா, நான் வேணா ப்ரொபோசலை ரெடி பண்றேன்பா. ஆனாலுமே என்கொயரி எப்படி போகுதோ அதை வச்சுதான் அடுத்து என்ன பண்ண முடியும்னு யோசிக்க முடியும். இப்படியே ரெண்டு பேரும் பதட்டத்திலேயே என்னாவும் ஏதாவும் மாத்தி மாத்தி பேசிட்டு பிக்ஸஸ் அங்க இருந்து ஜாலியா கிளம்பிடுவாரு. அப்படியே கட் பண்ணி மிகாசா ஆர்மினை காட்டுறாங்க. மிகாசாலாம் பேய் அடிச்ச மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இப்ப என்னன்னா, எரனோட ட்ரையலை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த அர்மின் பைய வேற வாய வச்சுட்டு சும்மா இல்லாம இந்த ட்ரையல்ல தாமா தெரிய போகுது நம்ம எரனு உயிரோட இருக்க போறானா இல்லையான்னு. அப்படின்னு ஒண்ணு அவளுக்கு ஷாக் ஆயிரும். ஆல்ரெடி அவளே பீதியில இருக்கா, அவளை இன்னும் பீதியாக்கி விட்டுட்டு இருக்கா அந்த கிறுக்கு பைய. அந்த டைம் மிகாசாவையும் அர்மீனையும் அந்த ட்ரையலுக்கு கூப்பிட்டு போறதுக்காக வந்திருப்பாங்க. ஏன்னா இவங்க தானே விட்னஸ். அப்படியே கட் பண்ணி எரனை காட்டுறாங்க. அவனோட நிலைமை ரொம்ப மோசம். ஏன்னா அவனை பாத்ரூம் போறதுக்கு விட மாட்டேங்கிறானுங்க. கேட்டா இப்பதான் நான் போயிட்டு வந்தாங்கிறானுங்க. கேட்டா தண்ணி தர மாட்டேங்கிறானுங்க. தண்ணி கேட்டது குத்தமாடா, டே மான்ஸ்டர் இல்ல பொலந்துருவான் பானுங்க. அவனுக்கே கொஞ்சம் கஷ்டமாயிரும். அவன் மான்ஸ்டரா மாறான்னு அவனுக்கு தெரியுது. இப்படியா ட்ரீட் பண்ணுவாங்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிட்டான், இவனை பார்த்து அவங்க பயந்துகிட்டு இருக்காங்கன்னு. அதனால தானே கையில சங்கிலி எல்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. இன்கேஸ் இந்த இடத்துல அவன் டைட்டனா மாறினாலுமே அந்த இடமே மொத்தமா உடஞ்சு போய் உள்ளே மாட்டிக்குவான். அதனால மாற மாட்டான்னு ஒரு கான்பிடென்ட். இப்ப நம்ம பையன் இருக்க நிலைமை அவனுக்கு நல்லாவே தெரியுது. நான் எப்படி இவன் மான்ஸ்டரா மாதிரி நார்மலா மாறினா பாத்தீங்களா, அப்பவே அவனை போட்டு தள்ளி இருப்பாங்க. அர்மீனும் மிகாசாவும் குறுக்க புந்து எப்படி அவனை காப்பாத்திட்டாங்கன்னு வைங்களேன். இப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரியல, மத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எல்லாரும் நினைச்சும் கவலைப்படுவான். அவன் நிலைமையே இங்க குழி தோண்டி புதைக்கிற மாதிரி இருக்கு. இவன் மத்தவங்களை நினைச்சு கவலைப்படுறான் பாருங்க. வெளியில என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல. ஒருவேளை கடைசி வரைக்கும் நம்ம இங்கதான் இருக்க போறோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சு பயப்படுவான். அப்படின்னா இவனை வச்சு ட்ரையல் நடத்த போறாங்கன்னு கூட அவனுக்கு தெரியலன்னு வைங்களேன். அப்பந்தான் ஹாங்கே ஜோய் அங்க வருவா. இவ ஸ்கவுட் ரெஜிமெண்ட்டை சேர்ந்த ஒரு கமாண்டர். வந்தவ பாத்தீங்கன்னா பேய் மாதிரி வந்தவ பார்த்துட்டு நம்மால பயந்துட்டான். என்னப்பா தம்பி நீ ஓகேவா, ஏதாச்சும் புது விஷயம் இருக்குதா, சரி உன்னை ரொம்ப நாளா வெயிட் பண்ண வச்சிட்டோம், இனி நீ வெளியே வர வேண்டிய நேரம் ரெடியா அப்படின்னவன இவனுக்கு ஒன்னும் புரியல. இவ கூடவே ஜாக்கரியஸ்னு ஒருத்தன் வந்திருப்பான். இவனும் ஒரு கமாண்டர். ஆல்ரெடி அவன் கையில ஹேண்ட் கஃப் போட்டுருக்குது. இதை நீ போட்டாதான் வெளியில வர முடியும்னு அங்க சங்கிலியில கட்டி வச்சிருக்கிறத கழட்டி விட்டுட்டு பின்னாடி அவனுக்கு மாட்டி விட்டு கூட்டு வருவாங்க. அப்போ ஜோயி அவளை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவா. நான் சர்வே காப்ஸோட ஸ்குவாட் லீடர், இந்த வராரு ஜாக்கரிஸ். இவரும் என்ன மாதிரி ஒரு ஸ்குவாட் லீடர் தான்பா. அவன் பாத்தீங்கன்னா நம்ம பையில பயங்கரமா மோப்பம் பிடிப்பான். அட வேற ஒண்ணும் இல்ல, இவன் புதுசா யார பார்த்தாலும் இப்படித்தான் மோப்பம் பிடிப்பான். அது அந்த கப்சா பையலோட வழக்கம். நல்லா
பெர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படி இப்படின்னு பில்டப் எல்லாம் பண்ணுவான். எங்க போறாங்க என்ன பண்ண போறாங்கன்ட்டு அவன்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சொல்லாம இருந்தாதான் நல்லது அப்படின்னு கூட்டு போவாங்க. அவன் இருங்க இருங்கப்பா அத கூட கண்டுக்க மாட்டாங்க. ஜோயி பார்த்துட்டு எங்களுக்கு இப்போதைக்கு உன்னைய பிளைண்டா ட்ரஸ்ட் பண்றத தவிர வேற வழி இல்ல, குட் லக்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ள தள்ளி கதவு சாத்துவா. பாத்தீங்கன்னா அது ரூம் இல்ல, மிலிட்டரி கோர்ட். ஒக்காமக்கா எம்பூட்டு கூட்டம். அதுக்கப்புறம் தான் நம்ம பையலுக்கே புரியுது இவ்வளவு நாளா அவன் இருந்தது மிலிட்டரி கோர்ட்டுக்கு கீழன்னு. அவனை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி இனி இதுக்கப்புறம் இந்த கோர்ட் ட்ரையல்ல நம்ம பயல நம்பி உயிரோட உறாங்களா இல்லன்னு எப்படி சொல்றது? எப்படி இருந்தாலும் ஹீரோ அவன் எப்படி போட்டு தள்ளுவாங்க. ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்கல்ல, அது என்ன ட்விஸ்ட் ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.